தாக்கியதால் தான் பரமசிவம் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அவரது குடும்பத்தினர் உரிய முறையில் நீதி பெற்று தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவருக்கும் அவரது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் இடையே வாகனம் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அடிக்கடியாக மாறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிந்தாமணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி வீட்டில் தவறி விழுந்து அடிபட்ட பரமசிவம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் பின்னர் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு நரம்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் பக்கவாதம் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படும் பரமசிவம் உயிரிழந்ததாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது காவலர்கள் தாக்கியதால் தான் தனது கணவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறி அவரது மனைவியும் மகனும் குற்றம் சாட்டியுள்ளதோடு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப சண்டை போட்டு அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ்காரங்க உண்மையை ஒன்றும் இல்லாத நியாயம் யார் பக்கம் விசாரிக்காமல் மண்டையிலேயே அடித்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மண்டையிலேயே அடிச்சிட்டாங்க. ஒரு 3 நாள் எனக்கு தலை சுற்றல் வருது, வாந்தி வருது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு மண்டையிலேயே அடித்து இந்த மாதிரி ஆக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஊசி போட்டு வாந்தியாக வருது. அந்த ஊசி போட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை. 2வது எனக்கு ரொம்ப தூரத்துக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தலை வலிக்குது. ரொம்ப தூரம் ஒரு விஷயத்துக்கே எனக்கு ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்குது. இதை என்னன்றதை உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போய் இந்த அடித்தாங்கல்ல 4 பேர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு 4 கான்ஸ்டாபிள் அவங்கெல்லாம் உயர் அதிகாரி கவனத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு 1க்கும் 10 நான் எந்த தப்புமே பண்ணாதவனை போயிட்டு கூட்டு வச்சு ஸ்டேஷனில் லாக்கப் வச்சு அடித்து இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணி கடைசியில் மனநலம் பாதிக்கப்பட்டு. மாமல்லபுரத்தில் 5வது சர்வதேச காற்றாடி திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்ட 5ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களான பொய்க்கால் குதிரை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மற்றும் ஆக்டோபஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ராட்சத காற்றாடிகள் வானில் பறந்து பார்வையாளர்களை ஈர்த்தன. இந்த விழாவில் இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து 40க்கும் மேற்பட்ட காற்றாடி வல்லுநர்கள் பங்கேற்றனர். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கும் பாஜக மற்றும் பாமக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருநகர் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் காவிரியில் நீர் திறப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நாளை வரவுள்ள நிலையில் கர்நாடக பாஜகவினர் தண்ணீரை நிறுத்த போராடுவதை கண்டிக்காத நயினார் நாகேந்திரனும் மௌனம் காக்கும் அன்புமணி ராமதாசும் தமிழகத்திற்கு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசின் பட்ஜெட் பாராட்டுக்குரியது என்றும் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவிரி நீர் திறந்துவிடணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியதற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதன் கீழ் 12,000 சிசி வாட்டர் தண்ணி திறந்து விடப்பட்டிருக்காங்க கர்நாடகாவிலிருந்து. அது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு. நாளைக்கு அந்த கேஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால் உடனடியாக கர்நாடகா அந்த நேரத்தில் கோர்ட்டில் சொல்கிறதுக்காக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக கர்நாடகம் தண்ணியை திறந்து விட்டு. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகம் தண்ணி திறந்து விட்ட உடனே பாஜகவினுடைய கர்நாடக யூனிட்காரங்க ஏன் தண்ணி திறந்து விட்டிய தமிழ்நாட்டுக்கு, ஏன் ஆணையத்தினுடைய கமிஷனுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதற்காக இன்று கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நாங்கள் தண்ணியை திறந்து விடலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இது எதை காட்டுதுன்னு கேட்டால் கர்நாடகாவினுடைய பாஜக காரர்கள் செய்கிற இந்த மனிதாபமற்ற செயலை காட்டு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த துரோகத்தை காட்டுது.
அதே மாதிரி எல்லாத்துக்கும் காவிரி காவிரின்னு சொல்லி செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் எதுவுமே நடக்காத மாதிரியும், எதுவுமே பார்த்துக்கிறாத மாதிரியும், எதுவுமே கர்நாடகா பிஜேபியை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது இதை விட மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கர்நாடகாவில் இருந்து திறக்கப்படும் காவிரி நீர் முழுமையாக தமிழகத்திற்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு நீர் திருட்டு குறித்து கர்நாடக அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதிய தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் வாக்குறுதி பக்கமே இன்னும் அரசு செல்லவில்லை என்று விமர்சித்தார். மேகதாதுன்றது காவேரி ட்ரிபியூனல் எங்கேயும் பேச்சு இல்லை, அவங்க எங்கேயும் பேசலை. இடைக்கால தீர்ப்பிலும் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. அவங்க இறுதி தீர்ப்பிலும் அதை பற்றி பேசல, இறுதி தீர்ப்பிலும் அதை பற்றி சொல்லலை. இதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு உரைச்சிச்சு நமக்கு. அதுக்கு அடுத்து சென்ற என்ன போடுறதுன்னு பார்த்தா இதுக்கு வந்துருக்காங்க. இது ஆகையினால காவேரி ஒப்பந்தம் தமிழ்நாட்டோட ஒப்பந்தம் அந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தீர்த்து வச்சிடுச்சு. அப்புறம் சண்டை போட முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டு வர்றாங்க. நியாய விலைக்கடை மற்றும் அரசு பணி மாறுதலுக்கு லஞ்சம் பெற்றது தொடர்பான காரைக்குடி காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளரின் செல்போன் ஆடியோ என கூறி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடியின் உதவியாளராக இருந்த ஜெயபிரகாஷ் கடந்த திமுக ஆட்சியில் பணி நியமனம், இடமாறுதல் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு லஞ்சம் பெற்றதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மற்றொரு பணி மாறுதலுக்காக லஞ்சம் கேட்பது போன்ற செல்போன் ஆடியோ தற்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பான்சி கடைக்குள் புகுந்து இளம்பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள உசூர் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சு என்பவர் திருமணமாகி கணவரை பிரிந்து தாயார் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவருடன் பழகி வந்த ஆண் நண்பர் நாகேந்திரன் என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நாகேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விண்வெளித்துறையில் தனியார் துறையின் அனுமதி வரவேற்கத்தக்கது என்றும் மாணவர்கள் வளர்ச்சிக்கு ஏதுவாக தமிழக பாடத்திட்டம் உலக தரத்திற்கு மாற்றப்பட்டு வருவதாக மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசின் பாடத்திட்ட வழிகாட்டு குழு தலைவரும் இஸ்ரோ முன்னாள் தலைவருமான மயில்சாமி அண்ணாதுரை விண்வெளித்துறையில் தனியார் துறை நுழைவது ஆரோக்கியமான போட்டியையும் அதிக அளவு செயற்கைக்கோள் தயாரிப்புகளையும் உருவாக்கும் என கூறினார். அந்த வகையில் ஒரு அரசு நிறுவனமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் விண்வெளியில் அடைஞ்சதையும் தாண்டி மற்ற எல்லா நாடுகளையும் கூட சிக்கனமாக செய்யக்கூடிய ஒரு இதாக இந்திய விண்வெளி ஆய்வகம் வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இந்த முயற்சிகளை தனியார் துறையும் சேர்த்த பொழுது 2 வகையில் என்ன, இனிமேல் ஆராய்ச்சிகளும் தொடரணும். ஆனால் இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருந்த பல செயற்கைக்கோள்களுடைய ஆயுட்காலம் முடியும் பொழுது அதுக்கு இன்னொரு செயற்கைக்கோள்கள் போகணும், அதுவும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு. அந்த வகையில் தொழில் முறையில் நிறைய செயற்கைக்கோள்கள் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் உருவாகுது. ஆனால் அதை தாண்டி காலத்துக்கேற்ற ஆராய்ச்சியும் தேவை. இது 2யுமே நம்முடைய அரசு நிறுவனமாக பண்ணுவதை தாண்டி தனியார் துறைக்கும் திரும்ப செய்யக்கூடிய செயற்கைக்கோள்களையும் அதை தாண்டி குலசேகரப்பட்டினம் நம்மளுடைய ஏவுதலனாக வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து நமக்கு தேவையான பல செயற்கைக்கோள்களையும். முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹருல்லா வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் நடைபெற்ற இலவச இதய மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்காக கைது நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு நயினார் நாகேந்திரன் மீதும் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். என்ன காரணமோ திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சருடைய விஜய் அவர்களை பற்றி அவர்களுடைய சார்ந்தவர்களை பற்றி சொன்ன கருத்து ஒரு தரமற்ற கருத்து அல்ல. நான் தாயை மதிக்கின்றேன், தாய் நாட்டை மதிக்கின்றேன் என்றெல்லாம் பிறகு விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் அவர் பேசியது ஒரு அருவருப்பான ஒரு பேச்சு.
நிச்சயமாக அவர் மீது காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிலைப்பாடு. மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்க ரூபாய் 2000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சம் மடிக்கணினி வழங்குவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தனியார் பங்களிப்புடன் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 விடுதிகள் கட்டப்பட உள்ளதாக, இதன் மூலம் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே புதிய தீர்மானங்களை நிறைய அறிவிக்க இருக்காங்க. அதுல ஏறத்தாழ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கான மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வழங்குகிற திட்டம் ஒன்று தயாராக இருக்கிறது. அது நம்மளுடைய கொள்கை குறிப்பில் வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் கட்ட இருக்கிறோம். உயர்கல்வித்துறையின் சார்பாக 3200 கோடி ரூபாய். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிருந்து வராங்க பார்த்தீங்களா? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சேலம், திண்டுக்கல், தருமபுரி, அங்கிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் குட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல்ஸ் கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஏர் கண்டிஷன் ஹாஸ்டல் வேணும், குட் கிச்சன் இருக்கணும், குட் லெபார்டரி இருக்கணும், குட் பெட்ஸ் இருக்கணும், குட் டாய்லெட்ஸ் இருக்கணும், குட் கேண்டீன் இருக்கணும். ஆக இது எல்லாத்தையும் விட த பெஸ்ட் யுனைடெட் ஹாஸ்டல்ஸ் உங்களுக்காக சிஎம் ரெடி பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.